Hi students, now you go to 10th standard maths exercise 3.15. Listen பண்ணு, இது வந்த syllabusல last year 2019-20ல வந்து இந்த கிராஃபே கிடையாது. ஓகேவா? இப்போ 20, இப்போ நியூவா வந்து 2020-21ல தான் இந்த கிராஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது லாஸ்ட் இயரே புக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராஃப் இருந்தது. ஓகே, நவ் யூ கம் டு த சம். எக்ஸசைஸ் 3.15ல ஃபர்ஸ்ட் சம். A garment shop announce a flat 50% discount on every purchase of items for their customer. Draw the graph for the relation between the market price and the discount. Hence find first one, first from letter first one, the market price when the customer get a discount rupees 3215. Second one, the discount when the market price is 2500. லிசன் பண்ணு, ஒரு கார்மெண்ட் ஷாப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 50% வந்து டிஸ்கவுண்ட். நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் 50% வந்து கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேற எதுவுமே கிராஃபில் எதுவும் கொடுக்கல, கொஸ்டின்ல கொடுத்துருக்குல இருந்து தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். த மார்க்கெட் ப்ரைஸ் வென் த கஸ்டமர் கெட்ஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் 3250. 3250 இருந்ததுன்னா டிஸ்கவுண்டு. லிசன் பண்ணு, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500 இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 50%ங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸை நாமளே கிரியேட் பண்ணி இது எந்த வேரியேஷனில் இருக்குது, ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லாம் நீ படிச்சிருப்ப. டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன், அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, நவ் யூ கம் டு த சம். ஆல்ரெடி நான் சொன்னேன் மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்னு சொன்னேன். மார்க்கெட் ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் காணும். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருந்தால் நம்ம பிளாட் பண்ண முடியும். ஸோ டிஸ்கவுண்ட் ஒய் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நான் சொன்னேன் 50%ன்னு கொடுத்துருக்கான். இப்போ 100 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா, ஒரு சப்போஸ் 100 ருபீஸ்க்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணினா 50 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் போயிடும். ஓகேவா? ஸோ சேம் அதே கான்செப்டில் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன்னா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸை வந்து நான் 100 200ன்னு எடுத்தால் ரொம்ப லோவாக போயிட்டு இருக்கும். ஏன்னா உனக்கு கொடுத்துருக்க கொஸ்டினே வந்து 1000ல் தான் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் எல்லாம். ஸோ அதனால் நம்ம 1000ல் எடுத்துலாம். மார்க்கெட் ப்ரைஸை வந்து 1000 வச்சுக்கோ. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1000 இருந்தால் டிஸ்கவுண்ட் வந்து 50%. 50%னா என்ன வரும்? 500. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2000 இருந்ததுன்னு வச்சுக்கோ. 2000னா டிஸ்கவுண்ட் 50%னா 1000. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3000, டிஸ்கவுண்ட் வந்து 50%னா 1500. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4000, டிஸ்கவுண்ட் வந்து 50% வந்து 2000. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5000, அப்போ 50% டிஸ்கவுண்ட்னா 2500. ஏன்னா போதும், இது வரைக்கும் நீ போட்டீங்கன்னாவே போதும். இங்கே லிசன் பண்ணு, ஆல்ரெடி நம்ம 7th படிச்சிருப்போம். அதாவது ஃப்ரம் எக்ஸ் காலமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாரு, 1000, 2000, 3000, 4000, 5000. ஒய் ஆக்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 500, 1000, 1500, 2000, 2500. ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். எக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒய்யுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்த்தியா? ஸோ இட் இஸ் எ டைரக்ட் வேரியேஷன். இப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனோட ஃபார்முலா என்ன? ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ கே ஈக்குவல் டு கே மட்டும் வச்சிட்டீங்கன்னா ஒய், இந்த எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ ஒய் பை கே. இந்த கான்செப்டை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போ கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒய் வந்து என்ன? 500. அப்போ எக்ஸ் என்ன? 1000. இப்போ கே ஈக்குவல் டு 500 டிவைடட் பை 1000. நெக்ஸ்ட் அனதர் எக்ஸ் வந்து என்ன? 2000. ஓகேவா? ஒய் வந்து 1000. ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ள இந்த செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம் எல்லா காலத்தையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண பாரு, எல்லாமே கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாரு. எனக்கு 500 பை 1000 கேன்சல் பண்ணாவே எனக்கு 1/2 தான் கிடைக்குது. இதுவும் கேன்சல் பண்ணால் 1/2, இதுவும் கேன்சல் பண்ணால் 1/2, இதுவும் கேன்சல் பண்ணால் 1/2, இதுவும் கேன்சல் பண்ணால் 1/2. நவ் யூ காட் த கே வேல்யூ. இப்போ கே வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 1/2. இப்போ நான் பிளாட் பண்ண போகிறேன். எந்த பிளாட் பண்ணுற பாயிண்ட்ஸை என்னவா நான் எடுத்திருக்கேன்? இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸா? என்ன பிளாட் பண்ணுறையோ அதை முதல் எழுதிக்கோ ஃபர்ஸ்ட். இப்போ பாரு, 1000, 500. நெக்ஸ்ட் 2000, 1000. நெக்ஸ்ட் 3000, 1500.
4000 comma 4000 comma 2000. Next 5000 comma 2500. 5000 comma 2500. இப்போ இந்த நாம x axis y axisல இது கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம இப்போ பிளாட் பண்ண போலாம். பிளாட் பண்ண போறது பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப் போட்டுக்கோ. This is a x axis, this is a y axis. முத x axis y axis ரெண்டு மீட் பண்ற இடம் 0. ஓகே, இத வந்து மார்க்கெட் பிரைஸா வச்சுக்கிறேன். x axis வந்து மார்க்கெட் பிரைஸ், y axis வந்து டிஸ்கவுண்ட். ஸ்கேல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்க ஸ்கேல்ல என்ன எழுதி இருக்கேன் பாத்துக்கோ. 500 1 யூனிட் வந்து 1 சென்டிமீட்டர் பாரு. இந்த ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கு பாரு, இதுதான் 1 சென்டிமீட்டர்னு சொல்றோம். இந்த 1 சென்டிமீட்டர் நான் 500 எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சஸும் இதே மாதிரி இங்கேயும் 1 சென்டிமீட்டர் வந்து ஒய் ஆக்சஸ் 500 யூனிட்ஸா எடுத்திருக்கேன். ஓகேவா? நவ் யூ ரைட் த ஸ்கேல். ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ், ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ். இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இங்க கொண்டு போய் பிளாட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், செகண்ட் ஒன் இஸ் ஒய் ஆக்சஸ். நான் பென்ல தான் டிரா போட்டுட்டு இருக்கேன். நான் பென் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வீடியோ எடுக்கிறனால பென்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ பென்சில் தான் யூஸ் பண்ணணும். கிராஃப்னாவே பென்சில் தான். ஓகேவா? இப்போ பாரு 1500 அதான் மார்க் பண்ணலாம். இப்போ 1000 எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கா? 500. ஸோ ரெண்டும் மீட் பண்ற இடம் இந்த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 2000 எக்ஸ் ஆக்சஸ், 1000 வந்து ஒய் ஆக்சஸ். 2000 இங்க இருக்கு, 1000 இங்க இருக்கு ஒய் ஆக்சஸ். நெக்ஸ்ட் 3500, 3000 எக்ஸ் ஆக்சஸ், 3000 வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல, 1500 ஒய் ஆக்சஸ். நெக்ஸ்ட் 4000ங்கிறது எக்ஸ் ஆக்சஸ், 2000 வந்து ஒய் ஆக்சஸ். 4000ம் 2000ம் மீட் பண்ற இடம். நெக்ஸ்ட் 5000 எக்ஸ் ஆக்சஸ், 5000 எக்ஸ் ஆக்சஸ், 2500 வந்து ஒய் ஆக்சஸ். ஸோ ரெண்டும் மீட் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். பாரு, டைரக்ட் வேரியேஷன் வந்தாவே உனக்கு நல்லா பார்த்துக்கோ. கிராஃப்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் வந்தாதான் அதுக்கு டைரக்ட் வேரியேஷன். பாரு, எல்லா பாயிண்ட்ஸ் பாரு ஸ்ட்ரைட்டா இருக்கா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா எனக்கு ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஸ்ட்ரைட்டா வந்தாவே டைரக்ட் வேரியேஷன். இன்வெர்ஸ் வேரியேஷன்னா கர்வ்ஸ்ல வந்தா அதுக்கு இன்வெர்ஸ் வேரியேஷன்ல தான் வரும். இப்போ நீ போட்ட சம் வந்து கரெக்ட். இதை முதல்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோ. ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், அப்போ கொஸ்டினுக்குள்ள போய்க்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணிக்கோ. கொஸ்டின்ல பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க. த மார்க்கெட் பிரைஸ் வென் எ கஸ்டமர் கெட்ஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 3215. லிசன் பண்ணு. டிஸ்கவுண்ட் வந்து 3250 இருந்ததுன்னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் market price when the customer get a discount of rupees. டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3250 இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீ டிஸ்கவுண்ட் என்னவா எடுத்திருக்க? ஒய் ஆக்சஸா எடுத்திருக்க. டிஸ்கவுண்ட் வந்து ஒய் ஆக்சஸா எடுத்திருக்க. ஒய் ஆக்சஸ்க்குள்ள வா. ஒய் ஆக்சஸ் இதுதானே ஒய் ஆக்சஸ், இதுதான் ஒய் ஆக்சஸ். இந்த ஒய் ஆக்சஸ்க்குள்ள 3215 எங்க இருக்குன்னு பாரு. 3000க்கும் 3500க்கும் மிடில்ல ஒரு டார்க் லைன் இருக்கு பாரு, அதுதான் 3250. ஓகேவா? இங்க இருக்கிற ஒரு லைனை நல்லா டிரா பண்ணி இந்த இடத்துல டச் ஆகணும். உனக்கு நல்ல லைன் டிரா பண்ணு பாரு. டார்க் லைன் இருக்கு பாரு, அந்த லைன் தான் நாம் இப்ப டிரா பண்ணோம்ல, அந்த ஸ்ட்ரைட் லைன்ல மீட் பண்ணணும். அது பாரு மீட் ஆயிருக்கா? அதே வந்து கீழே டவுன்ல வந்தாதான் அது எவ்வளவு மார்க்கெட் பிரைஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப பாரு. பாரு 3250 வந்து டிஸ்கவுண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டா லைன் போட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன்ல பாரு இந்த இடத்துல மீட் ஆகுது. இந்த லைன்ல மீட் ஆகுதா? இது அப்படியே டவுன்ல கொண்டு வந்து இந்த லைன் டவுன்ல டிரா பண்ணிக்கோ. இப்படி டிரா பண்ணும்.
டவுனில் ட்ரா பண்ணி எந்த இடத்துல இதாகுது 6500. அப்போ எவ்வளவு when rupees 3250 is a discount the market price is 6500. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். செகண்ட் ஒன்று ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500ன்னு கொடுத்துருக்கான், டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500க்கு லைன் ஸ்ட்ரைட்டாக கொடு, இதான் 2500. ஓகேவா, 2500க்கு லைன் ஸ்ட்ரைட்டாக அந்த நம்ம ட்ரா பண்ண கிராஃபில் நல்லா டச் ஆகணும், இப்படி டச் ஆகணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒய் ஆக்சஸ் கொடு, ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்கன்னா பாரு இது எந்த இடத்துல மீட் ஆகுது, 1000க்கும் 1500க்கும் மிடில். ஸோ இதோட ருபீஸ் 1250. ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன, when rupees 2500 is a market price then the discount is rupees 1250. அப்போ 1250 தான் செகண்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகே, ரைட் த ஃபைனல் ஆன்சர். Write the final answer. When rupees 3250 is a discount, then the market price is rupees 6500. First one answer. Second one, when rupees 2500 is a market price, then the discount is a rupees 1250. இந்த sum இதோட complete ஆகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.